லட்சுமி அம்மா அவர்களை இங்கு சித்ரா தேவி சரஸ்வதி அம்மா அவர்கள்லாம் மிக அருமையாக, அதாவது ரொம்ப விஷயம் அந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக நடத்தியுள்ள அவர்களை பணிவன்புடன் வணங்கி வருகின்றேன். வந்திருக்கின்ற மாஸ்டர் அனைவரையும் வணங்கி வருகின்றேன். நான் தியானம் பண்ணணும் ஊரோகம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அந்த 10 நிமிஷம் உட்காந்து பண்ணதே இல்லை. பண்ணுவேன், வேறு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால தொழில் பாட்டத்தினால பண்ண முடியலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரிட்டையரையும் சரியாக பண்ணேன். நான் நேற்றுக்கு சொன்னேன், இதில் வாணியம்பாடியில் ஐயா எங்களுக்கு சொன்னார், போயிட்டு வருவோம். வாணியம்பாடி மாணியம்பாடி ரமநாயக்கன் நாங்கள் போய் தியானம் கற்றுக்கிட்டோம். ரொம்ப அருமை. இந்த பிரமிட் தியானத்தில் தான் நம்ம உண்மையிலே தியானம் பண்ண முடியுங்கிறத நான் நல்லா உணர்ந்தாங்க. இங்கே அம்மா அவங்க அனுபவத்தை சொல்லும்போது கேட்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ நான் என்ன நினைச்சிருந்தேன்னா, 10 நிமிஷம் பண்ண முடியாதவன் ராணிப்பேட்டையில் பண்ணதை வைத்து அரை மணி நேரம் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன் 2-3 ஆண்டுகளாக. என்ன நான் உணர்றேன், என்னதான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உணவுகளை தான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும்னு ஒரு முறையை வரைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றேன். ஆனால் இங்கே என்ன ஒரு கேள்வி இருந்தது, என்னால் 3 மணி நேரம் உட்கார முடியல, உடம்பு வைக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். ஆனால் இன்னைக்கு இங்கே எல்லாரும் பேசுறதை கேட்டு நானும் உணர்ந்த வரைக்கும் நிச்சயமாக 3 மணி நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ண முடியும் என்று அதுக்கு காரணம் இந்த அறந்தாங்கியில் உள்ள இந்த பிரமிட் தியான மண்டபம் தான் ஒரு வழி இருக்கிறது. எனக்கு எப்போதும் ஒரு கேள்வி உண்டு. பொதுவாக மக்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் இதுக்கு 4 இருக்கிறது. எல்லா மக்களும் கிட்டத்தட்ட சரியை கிரியை பண்றாங்க, மறுக்கல. ஆனா அடுத்த யோகம்ங்கிறது என்ன, அதுல ஒரு பிரிவு தியானம். இந்த தியானம் பண்ணாதான் நாம ஞானம் பெற முடியும். அடுத்த பிறகு கிடையாது, இந்த பிறவியில இருக்கிற வாய்ப்புகள் கிடையாது. ஆனா உண்மையிலேயே அம்மா அவர்கள் தியானம் அதாவது இந்த பயிற்சி பண்ணணும், மெடிடேஷன் இங்க பண்ணணும் அப்படின்னு அடிக்கடி சொல்றதை கேட்கும் போது, அதாவது இறைவனே சொல்ற மாதிரி நான் உணர்றேன். அந்த அளவுக்கு நமக்கு இது தேவை. இந்த தேவை யாருன்னு சொல்லலை, இப்பதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். அது இந்த மன்றம்லாம் என்ன கூடிய சீக்கிரத்துல நிறைய பேருக்கு பப்ளிசிட்டி பண்ணி நிறைய பேர் இந்த தியானத்துல வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கிறது. ஏன்னா அடுத்த மக்களுடைய முன் தியானமாக தான் இருக்கணும். தியானம் வந்தால்தான் நம்மளை நம்ம உணரலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத நிச்சயமாக நம்மளால உணர்ந்து செய்ய முடியும். அதுக்கு இது ஒண்ணுதான் வழி. என்னுடைய சிறிய உரையை முடித்து நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.